ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு என்னோட மார்னிங் விளாக் தான் பார்க்க போறோம். அதாவது சமையல் மட்டும் எப்படி பரபரப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் சரி இதையும் காட்டுவோமேன்னு சொல்லிட்டு நான் பாதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் கட் பண்ணி வேக போட்டாச்சு. பருப்பும் வந்து விசில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அரிசி வந்து ஊற வச்சுட்ருக்கேன். அதுக்குள்ளே மாட்டுப்பால் வந்துருச்சு. அதையும் வாங்கி அப்படியே வந்து அடுப்பில வச்சு விட்டுட்டேன். ஸோ பால் கொதிச்சு வரதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அந்த பருப்பு வெந்து வந்துச்சு இல்லையா, அதையும் தூக்கி அந்த காய் கூடயே ஊற்றிட்டேன். புளி வந்து நல்லா கரைச்சி ஊற்றி, பெருங்காயத்தூள், உப்பு, சர்க்கரை இது எல்லாத்தையுமே போட்டுட்டு, கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். எப்போவுமே வந்து சாம்பார் தான் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். பட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறதா தான் பிளான். அதனால தான் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம மற்ற வேலையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடும் வந்து வச்சுட்டேன். அது விசில் வந்து அடங்கிருச்சு. அதுக்குள்ளார வந்து ஹஸ்பண்ட்க்கு காலையில் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ கொஞ்சம் அவசரமாக செய்கிறனால கொஞ்சம் சிந்திருச்சு. அதை கையோடு வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். சாம்பாரில் போடுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய், மல்லி, சீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இத்துணூண்டு வந்துட்டு வெந்தயம். இது எல்லாமே கொஞ்சமாக சின்ன சின்ன அளவு தான். லைட்டு ஒரு வாசனைக்காக தான். எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன். ஸோ அது ஆறுறதுக்குள்ளார நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தான் ஊற்றிட்டுருக்கேன். எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா, மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நான் ஜஸ்ட்டு ப்ளெயினாக பண்ணிடுவேன். அதே மாவு தீர தீர இப்போ இந்த புளிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ணால் தான் வந்துட்டு பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு என் பையனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, குட்டி இட்லி ஊத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நான் இன்றைக்கி ஊற்றியிருந்தேன். மாவு புளிச்சிருச்சு. இருந்தாலும் வந்துட்டு சரி வச்சு பார்க்கலாமேன்னு ஊற்றி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த தட்டு பார்த்திங்கன்னா தனியாக வாங்கினது தான். ஸோ செட் ஆகுதா என்னமோன்னு சொல்லிட்டு நான் பார்த்து பார்த்து மூடி வச்சேன். ஆனால் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ 2 தட்டு பெரிய இட்லி வந்து வீட்டில் எல்லாருக்கும் ஊற்றிட்டு, கனிஷ்க்கு மட்டும் குட்டி இட்லி ஊற்றிட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டு அந்த இட்லி வேகறக்குள்ளே நம்ம அரைச்சி ஆற வச்ச தேங்காயும் வந்து அரைச்சி சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ சாம்பார் கொதிச்சு வரக்குள்ள நம்ம இட்லியும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ நல்லா வரும்ன்ட்டு. நல்லா தட்டில் ஒட்டாமல் வந்து வந்துருச்சு. இட்லி பார்த்தாலே தெரியும் மாவு கொஞ்சம் புளிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒட்டலைங்க, சூப்பராக வந்துருச்சு. கனிஷ்க்கு ஒரே ஜாலி தான். மினி இட்லின்னு சொல்லிட்டு நல்லாவே சாப்பிட்டான். அந்த சாம்பாரில் வந்து ஃபோர்க் வச்சு சாப்பிடும்போது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் மார்னிங் டிஃபன் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டான். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா, நல்லா கெட்டியான தயிர் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மாட்டு தயிரில் தான் வந்து தயிர்னு ஊற்றி வைப்பேன். அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்துட்டு முட்டை வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதையும் வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். எங்கள் வீட்டில் இப்படி தான் சமையல் ரொம்ப பரபரப்பாக நடக்கும். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சமைப்பீங்க? பொறுமையாக சமைப்பீங்களா? இல்லை இந்த மாதிரி அவசரமாக சமைப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.